வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு எனக்கு இப்போ இந்த வீடியோக்கள் எடுக்கிறதுல நல்ல சந்தோஷம். என்னென்றால் கனவேர் எங்கே போனாலும் கோயிலில் போனேன்னு ஒன்று உடலில் போனேன்னு உங்களோட வீடியோ பார்க்குறோம்னு சொல்லி என்னோட வந்து அன்பாக கதைக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி எல்லோருக்கும். எங்களுக்கு அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும், அதுதான் எங்களுக்கு தேவை. இன்றைக்கும் அந்த இடியப்பம் பண்ணுற அந்த கடைக்கு போய் அங்கேயும் ஒரு ஆள் கண்டு உங்களோட வீடியோ பார்க்குறேன்னு சொல்லிச்சுன்னா, கோயிலுக்கு போனாலும் அப்படி தான் கனவேர் வந்து எங்களோட கதைக்கிறீங்க. அப்போ எல்லாருக்கும் இப்போ எங்களை தெரிய வருது, நல்லது. இன்றைக்கும் நான் அந்த தோட்டம் ஏற்கனவே ஒரு தோட்டம் பண்ணால் அப்போ அந்த நேரங்களில் கீரையும் வெங்காயம் பூவும் இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம், நான் காட்டுறேன். இப்போவும் இந்த தோட்டம் நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை சூப்பராக இருக்குது. வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அவர்கிட்ட சாமான் இருக்குது. இன்னும் ஒரு கிழமையில் என்றால் வேற கொடுத்து கொண்டிருக்கிறதால முடிஞ்சுது. இப்போ இன்னும் இந்த கீரையெல்லாம் இப்போ கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் வந்தால் கீரை அதுகள் எடுக்கலாம். ஒரு சில சாமான் இப்போ புடலங்காயாக இருக்கட்டும், கத்தரிக்காயாக இருக்கட்டும், சாமான் இன்னும் ஒரு கிழமை போகணும்னு சொன்னவ. மற்றபடி இந்த சாமான் போய்கொண்டிருக்கு. என்றால் அப்போ பார்த்து இப்போ உடுத்தி ஆக்கள் வந்து அவர்கிட்ட வேண்டி கொண்டிருக்கிறோம். அதான் இன்னும் சாமான் வேறு இருக்குது. ஒரு கிழமையில் கூடுதலாக ஒரு கிழமையில் வரும். வாங்குவோம், நாங்கள் தொடர்ந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இவர்கள் சொன்ன என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்தால் வேண்டக்கூடிய சாமான்ன்றது கீரை, உள்ளி, லீக்ஸ், பீன்ஸ், இந்த 4 சாமானும் நீங்கள் எடுக்கலாம். அதை தவிர இதுக்கு கேரட், பீட்ரூட் எல்லாம் இருக்குது. அதுவும் கொடுக்கினோம் கொஞ்சம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் கொஞ்சம் பெருசாக இருக்குமென்னு சொன்னார். அது ஒரு கிழமை அடுத்த வாரம் அதெல்லாம் பெருசாக வந்துடுமென்னு சொல்லி சொன்னார். இந்த தோட்டத்தை பார்க்கவே மிக்க சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நல்ல பச்சை பசையிலண்டு ஊரில் பார்த்த மாதிரி இருக்குது. அதான் நீங்கள் வார்னிங்கள் இந்த 4 சாமானும் இப்போ எடுத்துக்கொண்டு போகலாம். அடுத்தடுத்த வாரங்களில் கணக்காக இருக்குது. பச்சை மிளகாய் வேண்டலாம், தக்காளி பழம் வேண்டலாம், பீன்ஸு மற்ற பீன்ஸுகள் இருக்குது. மற்றது என்னக்கான சாமான் சொன்னார் அதுகள் இருக்கான்னு சொல்லி வந்து வேண்டலாம். புடலங்காயெல்லாம் காய்ச்சிருக்குது. அடுத்த வாரம் பெருசாக வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முயல் பிள்ளை சாப்பிட்டு கொண்டிருக்கிற பாருங்க. இந்த எலும்பி நின்று பார்க்குறார். அவைக்கும் இங்கே சாப்பாடு நல்ல கீரை அதுகளெல்லாம் படிவா சாப்பிட்டு சந்தோஷமாக அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். பார்ப்போம், கிட்ட போய் பார்ப்போம் என்ன செய்கிறாருன்ட்டு. இந்த மெல்ல போகிறார், ஓடுறார். இந்த தக்காளி காய் இருக்குது. இங்கே பச்சை மிளகாய் இருக்குது. அவ்வளோ வடியாக இருக்குது. இந்த பாருங்கள். இப்போ கனவேர் திரும்பவும் நீங்கள் அட்ரஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள். இந்த அட்ரஸ் வந்து நில்சன் அண்ட் ஃபிஞ்சில் இருந்து நோத்தில் போனீங்கன்னு சொன்னால் மார்னிங் சைட் வெட்டுது. மார்னிங் சைட்டில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது சிக்னலில் தாண்டின உடனே ஒரு சின்ன லேன் மாதிரி போகுது. அங்கே அந்த கனடா கொடி பறக்குது. அப்போ நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. சொன்னாங்க தக்காளி அதுக்கு காட்டுறேன். இங்கே இன்னொரு தோட்டம் பக்கத்தில் இவன் தமிழாக்கள்ன்ற தோட்டம் தான். எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே தக்காளி மரம் நிற்கிது. அங்கே கீரை அதுகள் இருக்குது. எது ஊடுருவி ஒன்றுக்கு இது இப்போ இதுக்குள்ளெல்லாம் இந்த ஒன்றுக்கு ஒன்று போட்டிருக்கணும் பாருங்கள். உள்ளுக்குள்ளெல்லாம் கீரைகள், மிளகாய் இருக்குது, தக்காளி இருக்குது. இஞ்சால இது உள்ளி என்ன இது லீக்ஸா? ஓகே, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இது லீக்ஸ். அங்கால கேள் இருக்குது. இப்போ ஒரு சின்ன இடமானாலும் பாருங்கள், அவை அந்த எல்லாத்தையும் இடத்தை பிரயோசனப்படுத்தினோம். இதில் வந்து மினைக்கட்டு இதெல்லாம் செய்யணும். இங்கே பாருங்கள் கீரையெல்லாம் அது என்ன அந்த கரையில் பார்த்தீங்கன்னா மல்லி. இங்கே இதுக்குள்ள இங்கே இது மல்லி. இதுக்குள்ள எல்லாம் கீரை கஜகம்.
இது ஒரு பொழுதுபோக்கும் கூட. ஒரு அவன் வீட்டை மிஞ்சினது இது அவன் விற்கிறது என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு இது வளர்ந்து போயிருக்குது. பார்க்கவும் நல்ல வடிவாக இருக்குது. இதில் இப்போ எனக்கு எல்லா கண்ண சாமான் இருக்குது. தக்காளி இருக்குது, கீரை இருக்குது, பைத்தங்கண்டு, பாவக்கண்டு, சுரக்காய் கணக்காக இருக்குது. பாருங்க அப்படி 21 நாளில் கீரை வந்துடுமா. இதில் பாருங்கள் அவை பின்னேரங்களில் வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல சூப்பராக இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. அந்த பச்சை பசையிலன்னு நல்லா இருக்குது. இப்போ இது நெத்துக்கு விட்டுருக்கேன் கீரை ஏன்னா. இது இப்போ நெத்துக்கு விட்டு இதை காய வச்சு அடுத்த வருஷம் இதை யூஸ் பண்ணுவேன் மிஞ்ச. இதில் இந்த மிளகாய் எல்லாம் காய்க்க துவங்கிட்டு சில மிளகாய் வெறுகுது. அங்கே அந்த பாவக்காய் அதெல்லாம் அந்த வேலியெல்லாம் போட்டு வைக்கிறோம். சுரக்காய் எல்லாம் காய்ச்சிருக்குது. இங்கே பாருங்க அஞ்சால் இன்னும் ஒன்று இருக்குது சுரக்காய். இங்கே பாருங்க மிளகாய் நல்லா இந்த மிளகாய் எல்லாம் இருக்குது காய்ச்சிருக்கு. இங்கே இதுக்குள்ள எல்லாம் சுரக்காய் இருக்குது. இதில் பூசணி இது மரம் அந்த பூத்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளையில் இதில் காய் வந்துடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட தமிழர் வெளிநாடுகளிலும் இலங்கை மாதிரி எல்லாம் தோட்டம் செய்து தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை விற்பினம். நல்ல பச்சை பசையிலண்டு இருக்குது. என்ன எங்களோட பரம்பரை அங்கே கனடா பேர் அந்த விவசாயத்தில் ஈடுபட்டதாலே அவன் இந்த விருப்பமாக இங்கே கனடாவிலும் இந்த விவசாயம் செய்து கொண்டிருக்கணும். பார்க்க நல்ல அழகாக இருக்குது. நல்ல அந்த பச்சையாக இருக்குது. பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் பச்சை பசையிலண்டு இருக்குது. பாருங்க கோவாவில் வளர்ந்துருக்கு. இங்கே மிளகாய் கண்டு நடுவில் இதில் இங்கே பாருங்கள் இதில் பெரிய வெங்காயம் நட்டுருக்கணும். அங்காலையா அது இங்கே பாருங்கள் அதில் அந்த தடிக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி. இதற்குலாம் தக்காளி மரங்கள் நிற்கிது. பாருங்க
இதில் கீரையை முதல் போட்டிருக்கணும். இங்கேயும் இந்த துண்டும் ஒரு தமிழாக்கள் தான் நல்ல வடிவாக செய்யணும். இங்கே தமிழாக்கள் சின்ன சின்ன துண்டுண்டாலும் தங்களுக்கு மினைக்கட்டு அதுக்கு தண்ணியெல்லாம் அடித்து பசலையால் போட்டு வடிவாக செய்யணும். இங்கே பாருங்க ஒரு கத்தரிக்காய் இந்த பாருங்க அந்த வண்டிக்காய் அதில் எல்லாம் வண்டிக்காய் பெருசாக வளர்ந்து இருக்குது. பச்சை எதுவும் தண்ணி நம்மள இந்த மிளகாய் எல்லாம் நல்லா வளர்ந்து போயிட்டு இருக்குது. இதெல்லாம் கொஞ்ச நாளையில் நல்ல காய்ச்சி வந்து வேண்டலாம். ஒரு 2 கிழமையில் வந்துடும். தோட்டத்தை பார்க்க எவ்வளோ வடிவாக இருக்குது. ஊரில் நாங்கள் தோட்டங்களுக்கு 2 நிறைய இருக்கேன். லீக்ஸும் நிற்குது. இங்கே இதில் இந்த சிவந்தி முன்னுக்கு வைக்கிறதும் நல்ல வடிவாக நல்ல குளிர்மையாக நல்ல வடிவாக இருக்குது. இதில் தக்காளி எல்லாமே இந்த இதுக்கு என்ன இந்த கீரைகளை ஒரு சில கீரைகளை போடுறது நெத்து இதெல்லாம் வச்சு காய வச்சுட்டு அடுத்த வருஷம் இந்த கீரைகள்லாம் பாடும். வெளியில் தக்காளிகள்லாம் பச்சை பசையில் இருக்குது. எல்லா ஒரு இடம் படாமல் எல்லா இடங்களும் ஒவ்வொரு விதமான மரக்கறிகள் போட்டுருக்கீங்க. அதுவே இந்த தோட்டத்தில் கன்னடா கொடி இருக்குது பாருங்க. மறுபடியும் அந்த ரோட்டில் வந்து நான் ஏற்கனவே காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லி வாரளம் அடுத்தளமாக வாங்கிங்கன்னா மற்ற மரக்கறிகளும் படிச்சுட்டு போகலாம். இப்போதைக்கு அந்த கீரை அதெல்லாம் அந்த பூசணி அப்படியே பூசணி இதில் பாவக்காய் இதில் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்க பொன்னாங்கானி பூசணி இதில் நல்ல பீன்ஸ் எல்லாம் பைத்தங்காய் உடலுக்கு ஆரோக்கியமான ஆர்கானிக் மரக்கறிகளை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். தற்சமயம் கீரை, பீன்ஸ், உள்ளி, லீக்ஸ் இப்படியான சாமான பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தடுத்த வாரங்களில் மிச்சம் உங்களுக்கு தேவையான எல்லா மரக்கறிகளையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்குமென்னு நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விலாக்.